ஏன் வரையா கோயிலுக்கு சொல்லுமா? நம்ம கவலை கஷ்டத்தோட வந்தோம்னா அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம்னா கொஞ்சம் மனசு அமைதி. சரி, இந்த அமைதி எப்பவுமே வரணுமா இல்லை இப்போ மட்டும் தான் வரணும் நினைக்குது? எப்பவுமே வரணும். கோயிலில் வந்தால் மட்டும்தான் வரணுமா, வெளியே போன காலம் போயிடணுமா, இல்லை வீட்டுக்கு போனாலும் அந்த சமாதானம் இருக்கணுமா? இருக்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்க. கோயிலுக்கு வந்து வெரி குட். ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு பகுதி, அதுவும் ஒரு பகுதி தான். என்ன ஆசீர்வாதம்? உடல் ஆரோக்கியம், இயேசுவை பற்றி தெரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். சரி, வேற குடும்பத்தில் சமாதானம். ஓகே, வேற வேற ஏதாச்சும்? வேற யாராச்சும்? வேற யாராச்சும்? நிம்மதியா இருக்கும். இந்த வாரம் எல்லாம் அற்புதமா போகும். அந்த நாளெல்லாம் இந்த வாரம்லாம் அற்புதமா போகும். அந்த நாளெல்லாம். சரி, வேற சொல்லுங்க. சந்தோஷம் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? சரி, எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த ஆலயத்துக்கு வரீங்க? அற்புதத்தை எதிர்பார்த்து ஓப்பனா பேசணும். நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த ஆலயத்துக்கு நான் வரப்பா. நிறைய பேர் வராங்கல்லம்மா. ஆனா நீங்க உலகத்தில் நிறைய பேர் எதை எதிர்பார்த்து தெரியுமா? பெரிய பெரிய கூட்டம் நடந்தா போறாங்க. எதை எதிர்பார்த்து தெரியுமா? அற்புதத்தை எதிர்பார்த்து தான் போறாங்க நிறைய பேர். இன்னைக்கு கூட்டத்துக்கு ஒருத்தர் போறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வராரு, போன்சிலாசனஸ் வராரு, அகஸ்டின் வராரு, ஜெபக்குமார் வராரு, இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு இவங்கெல்லாம் எதை எதிர்பார்த்து போறாங்களா? ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்துடாதா, ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துடாதா, ஏதாச்சும் ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்துடாதா, அப்படிதான் எதிர்பார்த்து போறாங்க. ஆனா எதிர்பார்த்து போறாங்க, எவ்வளவு நாள் போயிடுக்கிறாங்க? போயினே தான் இருக்கிறாங்க. அற்புதம் நடக்குதா? நடக்குதா? நடக்குதுங்க. அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. பேய் ஓடுதா இல்லையா? ஓடுது. தீர்க்கதரிசி சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன சொல்றாங்க? வேற என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி சொல்றாங்க, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, வேற என்னங்க? பேய் விரட்டுறாங்க, எல்லாமே நடக்குது. அப்ப அவங்க போகும்போது, அவங்க நடக்கும்போது எல்லாமே நடக்குது. ஆனா இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யணும்? சில நேரத்துல அதைத்தான் நம்பி என்ன செய்யணும்? போறோம். ஆனா எப்பயாச்சும் யோசிக்கிறோமா, இந்த அற்புதம் இயேசுவானவர் செய்யறாரா இல்ல சாத்தான் செய்யறானா? என்னடா இது திடீர்னு வேற ஏதோ சொல்றாங்க. இந்த அற்புதம் இயேசுவானவர் செய்யறாரா சாத்தான் செய்யறானா அப்படி எப்படி நினைச்சுக்கிறோமா? பாருங்க, ஒரு வசனம் படிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7:21. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்க ஒரு வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றோம். எங்க போறது இல்லையா? அதுல பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்களேன், வாசிக்கிறேன். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அதோட விட்டார்களா? வாசிக்கமா? அக்கிரம செய்கைக்காரரே. ஓ, என்னது? அக்கிரம செய்கைக்காரரே பரலோகத்துக்கு கூட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? என்னை விட்டு அகன்று போகணும். என்னங்க இது? என்னங்க இது? ஏசாமி எங்களை தப்பு பண்றா? இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்றாருமா? அக்கிரம செய்யக்காரனேன்றாரு. ஏமா சொல்லணும்? இவங்க என்னதான் பண்ணிக்கிறாங்க? பிசாசு வட்டிக்கிறாங்க, அடையாளம் செய்திருக்காங்க, அற்புதம் செய்திருக்காங்க, தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் யார் தான்? இவங்க இருக்கணும், எங்க போனோம் இவங்கெல்லாம்? ஆனா சொல்றாங்க, என்ன சொல்ற? 3 நாமத்தினால தான் ஆண்டவரே செய்தோம். யார் நாமத்துல?
ஓனாமத்தினால்தானே செய்தோம். அப்ப ஓனாமத்தினால செய்தோம். அப்ப யார் செய்திருக்கணும்? அதை ஏசாமி நாமத்தினால யார் செய்திருக்கணும்? அதை ஏசாமி பேர் சொன்னா யார் செய்யணும்? ஏன்னா யாரும் பேச மாட்டேங்க. யாரா புரியுதா? பிரிச்சு புரியுதா நான் பேசுறது? ஏசாமி நாமத்தினால தான் செய்தா யார் செய்திருக்கணும்? அதை ஏசப்பா தான் செய்திருக்கணும். ஆனா அது ஏசப்பா எப்படி எனக்கு தெரியாது, நீ போ அப்படின்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அற்புதத்தை ஏசப்பாவும் செய்வாரு, யாரும் செய்வாரு. அப்ப நீ கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க கூடாதா? இப்போ உனக்கு எப்படி கண்டுபிடிப்ப? நீ இது ஏசாமி செய்தாரா, இது சாத்தான் செய்தாரா, நீ எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி கண்டுபிடிப்ப? வெரி குட். ரொம்ப கைத்தட்டுங்க அந்த அம்மாக்கு. இப்போ அவங்க செய்தது எப்படி உங்களுக்கு நினைச்சிருக்குது? தற்காலிக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அனுபவத்துல தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. அவங்க எதை வச்சு, இப்போ நான் கேட்குறேன், எதை வச்சு இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அற்புதத்தை அடையாளத்தை செய்கிறாங்க, தீர்க்கதரிசனம்லாம் வரைக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே அப்போ யாரை பார்த்து இவங்க சாத்தானால செய்தவங்க அப்படின்னு ஆண்டு சொல்வாங்க? தீய சக்தி அவங்க கிட்ட இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க தெரியும்? இப்போ இவர் வந்து உங்க வீட்டுக்கு அடிக்கடி வராருன்னா, நான் வர்றதில்லை, நான் நல்லவனா கெட்டவனா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, எல்லாரும் நம்பிக்கை உள்ளவங்க தாங்க. எப்படி காட்டுவாங்க? எப்படி காட்டுவாங்க? எப்படி காட்டுவாங்க? 7:20 வாசிங்க. 10:7:20. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை என்ன செய்வீங்க? அறிவீர்கள் சொல்லுது. அப்போஸ்தலர் 16:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:17 வாசிங்க. அவர் நன்மை செய்து வந்து அப்போஸ்தலர் 16:17 14 அவர் இங்க பாருங்க, இது ஒரு வசனம் சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு நீங்க தான் அர்த்தம் சொல்ற, எல்லாரும் சொல்றா. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அவள் யாரு? அதுக்கு மேல வாசிங்க, அதுக்கு மேல வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு பாருங்க, எந்த இடத்துக்கு போறாங்க? நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். யார் இந்த பொண்ணு? குறி சொல்லுகிற ஆவி. யார்கிட்ட இருக்கணும்? இந்த பொண்ணு இருக்கணுமா? எதிர்பட்டாளா? இவ யாருக்கு ஆதாயத்தை உண்டாக்கினதா? குறி சொல்லுகிறவர்களுக்கு, அந்த எஜமான்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்குற ஒரு பெண்ணை இவன் என்ன பண்றா? வாசிங்க. அவள் பவுலையும் பின்தொடர்ந்து வந்து, யாரு பவுல்? யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரர். பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். யார் சொல்றது இத? அந்த குறி சொல்றதுக்கு பணத்தை கொடுத்து வாங்கி வாழ்ந்துச்சு பாரு. அவ கொடுக்குற காசுல அந்த பொண்ணு சொல்லுது. யார் பேரு சொல்லுது? தேவனுடைய உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர். ரட்சிப்பின் வழியை அறிவித்திருக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். யார் சொன்னது? குறி சொல்ற பொண்ணு. குறி சொல்றவங்களுக்கு உதவி செய்யற பொண்ணு. அவங்க எந்த ஆவி இருக்கணும்? குறி சொல்றாவி தான் இருக்கணும். ஐயோ, யாரை பத்தி பேசுறா? கடவுளை பத்தி. இப்ப எந்த ஆவி அவங்ககிட்ட வந்துச்சு? கடவுள் ஆவி வந்துச்சா? கடவுள் ஆவி வந்துச்சா இல்ல அந்த ஆவியா? இப்ப நம்ம கிட்ட வந்து உங்ககிட்ட நானும் இப்படியே அழகா பேசினா நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ ஓ, யாரு இவரு? ஏசாமியை பத்தி சொல்றாப்பா. எப்படி கண்டுபிடிப்ப நீ? இப்ப பாருங்க நடக்குது, பாருங்க என்ன நடக்குது பாருங்க. வாசி. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல,
அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு பவுலுக்கு கோபம் வந்துச்சு. யார் அவன் என்ன தப்பா சொன்னான்? நான் குறி சொல்ற கூட இருக்கிற அவங்க தான் பேசுறேன், அவங்கள பத்தி சொல்றவங்க எதனா சொல்லலாம், குறி சொல்றவங்களை பத்தி எதனா சொல்லலாம்? ஒண்ணுமே சொல்ல. அவன் சொன்னதை என்ன, உன்னதமான கடவுளை பத்தி பேசுறாங்கோ, ரட்சிப்பை பத்தி சொல்றாங்கோ, வாங்கோ 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 தான் சொன்னான். ஆனா அவங்ககிட்ட எந்த ஆவி இருந்துச்சு? குறி சொல்லுகிற ஆவி இருந்துச்சு. அநேக நாள் சொல்லிட்டு இருக்கா. பவுல் வந்து பார்த்துட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் பவுலுக்கு கோவம் வந்துச்சு. அவர் கண்டுபிடிப்பாருன்னு சொல்ல பாருங்க. திரும்பி பார்த்து சினம் கொண்டு நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னார். அந்நேரமே புறப்பட்டு போயிற்று. பாத்தீங்களா? இங்க எத்தனை பேர் பவுல் மாதிரி உட்காந்துக்கிறீங்க? கரெக்டா எனக்கு தாவி தெரியும் கண்டுபிடிக்கும். பவுலுக்கு இருக்கிற ஆவி யாருன்னா இருக்குதா? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, சொல்லிக்கலாம். ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வழி வச்சிருக்காரு. அதை வச்சா தான் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கலாம் முடியாது. ஏன்னா எந்த ஆவி எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 11:14. 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய என்ன சொல்றாரு? சாத்தான் யார் வேஷமா போட்டு வருவான்? அப்ப எப்படி நான் கண்டுபிடிப்ப? சாத்தா கருப்பா இருப்பானா? சாத்தான மாதிரி அழுகு உட்காந்துக்கிறது யாருமே கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது சாத்தா மாதிரி அழுகு. இந்த உலகத்துல எவனுமே கிடையாது, தெரியுமா? எந்த மனுஷனும் கிடையாது. கடவுளுக்கு அழகுனா அதுக்கு அடுத்த அழகு சாத்தான். என்ன ஒளி வேஷம் போட்டு வருவான்? தூதனுடைய வேஷத்தை போட்டு வந்து நிற்பான். நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் ரொம்ப நல்லவர். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அற்புதத்தை என்ன செய்யாத, நீ தேடி போகாத. என்ன சொன்னாரு? அற்புதத்தை தேடி போகாத சொன்னாரா இல்லையா? அப்படி போறவங்க யார் தெரியுமா? மத்தேயு 12:39. மத்தேயு 12:39 வாசிங்க. 39. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் அடையாளத்தை தேடுறவங்க, அற்புதத்தை தேடுறவங்க யாருங்க? அடையாளத்தை அற்புதத்தை தேடுறவங்க யாரு? விபச்சார சந்ததி தான் தேடும். நான் சொல்றேன்னா யார் சொல்றது? அப்ப நீங்களும் நான் அற்புதத்தை தேடி போனா கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது உங்களுக்கு என்னவா மாறிடுதுன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தா மாறிடும். நான் எந்த அற்புதத்தை தேடி போக மாட்டேன். ஏன்? இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? உனக்கு என்ன அற்புதம் வேணும்? இவங்க அம்மா உங்க வீட்டுல இருந்து மலர்ந்த வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரமா? எவ்வளவு தூரம் அங்கே வர்றதுக்கு? ரொம்ப தூரம் இல்லை. எப்படி வந்தீங்க? 3 பஸ் பிடிச்சி வந்தீங்க. அந்த 3 பஸ் பிடிச்சி வரணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜோம் பண்ணிட்டு 3 பஸ் ஏறி வந்தீங்களா? இதுக்கு எதனா அற்புதம் தேவைப்பட்டுச்சா உங்களுக்கு? தேவைப்பட்டுச்சா? ஆண்டவரே நான் புஷ்ஷுன்னு போய் அங்கே உட்கார ஆண்டவரே அப்படி சொன்னீங்களா? தேடி வந்தீங்கல்ல? வந்துட்டீங்களா இல்லை? உங்களுக்கு வந்துட்டு சர்ச்சில் உட்காந்துட்டீங்களா இல்லை? திரும்பி போகிறீங்களா இல்லை? இதனால உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா? கடவுள் உங்களுக்கு இஷ்டம் இல்லை.
உங்களுக்கு அந்த மனசு வச்சா இல்லை, இவ்வளோ தான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாலே போதும், எந்த அற்புதமும் தேவையில்லை. அற்புதம் என்பது என்ன? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயிரோடு எழும்புறதே அற்புதம். நைட்டில் பட்டு தூங்குறீங்க, பக்கத்தில் யாரும் உட்காந்து பேசினா தெரியுமா? அதுக்கு என்ன பேர்? சாபம்னு பேர். அவ்வளோ டீப்பாக நம்ம தூக்கம் போயிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் முடிக்காம செத்துறான் தெரியுமா? ஆனால் நம்ம திருப்பி எழுதுறோம்னா என்ன அர்த்தம்னா, டெய்லி கடவுள் நம்மளுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிடுகிறார். அதே அற்புதம். சோறு கிடைக்குது தெரியுமா? 3 வேளை. எத்தனை பேருக்கு 3 வேளை சோறே கிடைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் எனக்கு 3 வேளை சோறு கொடுத்துருக்காரு. அதே அற்புதம். என் வீட்டில் எனக்கு நிம்மதி சமாதானம் கொடுத்துருக்காரு தெரியுமா? இப்படி எவ்வளோ அடிக்கிட்டு போயினே இருப்பான் அற்புதத்துக்கு. அற்புதம் தான் செய்தா தான் அவன் தான் கடவுள் பிள்ளை, அவன் தான். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கு. ஏமா பிரச்சனை வரக்கூடாதா உங்களுக்கு? கஷ்டம் வரக்கூடாதா? டெய்லி வீட்டில் ஸ்வீட்டே சாப்பிட்டு சந்தோஷப்படுவியா? காரமே சாப்பிட்டு சந்தோஷப்படுவியா? ஸ்வீட் காலம் கொடுத்தா தானே சாப்பாடு. சாப்பாடுன்னு சொன்னால் அதில் எத்தனை இருக்கணும்? 5 சுவர் இருக்கும், 6 சுவர். என்ன சொல்றது? இனிப்பு, துவர்ப்பு, திருப்பி சொல்லுங்க, எனக்கு தெரியல. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு வேற, உவர்ப்பு வேற, துவர்ப்பு வேறவா? கசப்பு, கார்ப்பு. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. கார்ப்புனா என்னது? காரமா? அது கார்ப்புன்னு பேரா? ஓகே. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, இது 5 தான் எனக்கு தெரியும். கார்ப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 5ம் தேவை ஒரு மனுஷனுக்குன்னா, அதே போல வாழ்க்கையில கூட என்ன தேவை? என்ன தேவை? இன்பம், துன்பம், சகஜம், கண்ணீர், கவலை எல்லாம் தேவை. ஆனா அது நிரந்தரமா இருந்துச்சுன்னா அதான் சாபம். நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா அது சாபம். தற்காலிகமாக இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம். ஏன்னா கடவுள் நம்மளை சபிக்கிறதுக்காக கூப்பிட்டு வரல, ஆசீர்வதிக்க தான் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. அப்போ இதுல கூட நீ அற்புதத்தை தேடன்னு சொன்னா அப்புறம் நம்ம தேடுறதுல அர்த்தமே இல்லை. இந்த ஆலயத்துக்கு ஏன் வரோம் அப்படின்னு நான் முதல்ல கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆலயத்துக்கு ஏன் வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்தா யாரை தெரிஞ்சுக்கலாம்? இயேசுவை தெரிஞ்சுக்கலாம். இயேசுவை தெரிஞ்சா இயேசு எதற்காக வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இயேசு எதற்காக வந்தாருன்னு தெரிஞ்சா அவர் இப்ப எங்க போனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாமா? தெரியுமா? இயேசு வந்தாரா? எதுக்காக வந்தாரு? எதுக்காக வந்தாரு? எப்படி நம்மளை ரட்சித்தாரு? எப்படி நம்மளை ரட்சித்தாரு? ரத்தத்தையே சிந்தினாரு. ரத்தம் சிந்தித்ததுனால எனக்கு என்ன செஞ்சு ரட்சிப்பு கிடைச்சு. இப்போ ஏன் சாமி எங்க போயிட்டாரு? இப்போ நான் எங்க போனோம்? இவ்வளவுதான் என் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நான் வாழ்றதுக்கு நான் கோயிலுக்கு வரேன். ஏன் நான் கோயிலுக்கு வரேன்னா, பரலோகம் போறதுக்கு கோயிலுக்கு வரேன். அந்த பரலோகம் போவானா இந்த பூமியில அந்த கோயிலுக்குள்ள எனக்கு தேவை. ஏன்னா இந்த பூமியில எல்லாமே கிடைக்குது. சோறு வேணுமா வேலைக்கு போனா கிடைக்குது, துணி வேணுமா கஷ்டப்பட்டா கிடைக்குது. ஆனால் நிரந்தரமா நல்லா கூட எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். வீடு வேணுமா வீடும் கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்கணும் தெரியுமா? பரலோகன்றது ஒரு கிடைக்க வேணா கிடைக்காது. அந்த பரலோகம் போகிறதுக்கு தான் நீ நடந்த கோயிலுக்கும். அப்போ அந்த கோயிலுக்கு வந்து பரலோகம் போனா பரலோகம் போகிறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னா, எப்படி வழி கண்டுபிடிக்கிறது? பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி எப்படி கண்டுபிடிக்கிறது? கடவுள் நம்ம 2 ஆயுதம் கொடுத்துருக்காங்க. என்ன ஆயுதம்? ஒன்று வேதாந்தம், இன்னொன்று என்னது? இப்போ ஜபத்தை பற்றி படிக்கலாமா வேதாந்தத்தை பற்றி படிக்கலாமா? வேதாந்தத்தை பற்றி படிக்கலாமா இல்லை ஜபத்தை பற்றி படிக்கலாம்? ரெண்டுத்தையும் படிக்கலாம். சரி, ஏன் ஜபம் பண்ணணும்? நான் ஜபம் பண்ணுறேன். ஜபத்தில் 3 வகை இருக்குது. ஒன்று நீ கேட்கும் போதே கிடைச்சிடும். இன்னொன்று நீ கேட்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும். இன்னொன்று கிடைக்கவே கிடைக்காது. எப்படி? கேட்ட உடனே நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிடும். இன்னொன்று நீ கேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும். 3வது கிடைக்கவே கிடைக்காது. என்ன பண்ணுவேன்? அப்ப ஜபம் எதுக்கு பண்றோம்? கேட்ட உடனே கிடைக்கணும் பண்றோமா கிடைக்கூடாது பண்றோமா? அப்ப கிடைக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை?
அப்ப கிடைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு கூட கிடைக்கட்டும், பரவாயில்ல, யாருக்குமே ஆசை இல்லை, பரவாயில்ல, சரி ஏதோ வீடு கேட்டோம், கொண்டேவா கொடுத்துருவாரு, நமக்குன்னு வீடு வந்து இறங்கி போகுது, கொஞ்சம் கண்டு அதில் அவட்டு கிடைக்கட்டும் அப்படின்னு. கிடைக்கவே கிடைக்காதுன்னா ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? அப்படி கேட்டதுல கிடைக்கும்னு கேட்டா கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு, வாசிப்போம். மத்தேயு 6:8 வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ, வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அப்புறம் எதுக்கு கேட்டு உட்காந்துக்கிறேன்? 7வது வருஷம் வாசிங்களா? அன்றே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் நினைக்கிறார்கள். அவர்களைப் போல இது என்னது? இது அர்த்தம் நாங்க சொல்ல, நான் சொல்றது எது மாதிரி புரியுது? அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? யார் அது அஞ்ஞானிகள்? யார்? உலகத்துல 2 ஞானிகள் இருக்காங்க, ஒண்ணு விஞ்ஞானி, இன்னொரு அஞ்ஞானி. விஞ்ஞானி யாரு? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் விஞ்ஞானியா? அஸ்ட்ரானமர். விஞ்ஞானி யாரு? புதுசா கண்டுபிடிக்கிறவர். கண்டுபிடிக்கிறவர் பேர் தான் என்னது? இன்வென்டர். அவனுக்கு தான் என்னது? விஞ்ஞானின்னு பேர். அஞ்ஞானின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத மென்டல் மாதிரி சிந்தின்னு பேசிட்டு பாரு, அவன் தான் அஞ்ஞானின்னு அர்த்தம். மெய்ஞானின்னு ஒருத்தர் இருக்கலாம், அது பின்னாடி வந்து 8வது வருஷத்துல தெரியும், அவன் தான் மெய்ஞானி. அப்ப அஞ்ஞானி யாருன்னா தேவையில்லாத வார்த்தைகளை அனுப்பி என் ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்கிற சிலர் இருக்காங்க. அவங்க தேவையில்லாம பேசுவாங்க. அவங்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அவங்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? வீணா போனவனேன்னு அர்த்தம். வீணா போனவன் கேட்டா என்ன கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. அது வர அதுக்கும் வர. அப்ப இந்த பைபிள் சொல்றது, நீ எதை கேட்கிற கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு எதை செய்யும் தெரியும். ஐயா, உங்க பிள்ளைக்கு துணி தேவைப்படும் தெரியுமா தெரியாதா? உங்க பிள்ளை வந்து அப்பா எனக்கு துணி வாங்கி கொடுப்பா, துணி எல்லாம் கேட்டால் தான் வாங்கி தருவீங்களா? சோறு, அப்பா சோறு இல்லப்பா அப்படின்னா வாங்கி தருவீங்களா? அப்பா படுக்கிறதுக்கு பெட் இல்லப்பா அப்படிதான் வாங்கி தருவீங்களா? அது பிறந்தப்பவே அது கேட்காத முன்னாடி வாங்கி வந்து போட்டுறப்ப, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கேட்காத முன்னாடி வாங்கி வந்து போட்டுறப்ப, அப்ப நம்ம அப்பா செய்ய மாட்டாரா? இன்னும் கூட நிறைய பேருக்கு நல்லா துணி வேணும், எது ஜாப் பண்ணுறது, நல்லா சோறு வேணும், நல்லா வீடு வேணும், நல்லா காசு வேணும், நல்லா எதுக்கு இது வேற ஜோறு. அப்புறம் ஒருத்தர் வாங்கினார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் புது கார் வாங்கினார், நல்ல பணக்காரர், புது கார் வாங்கினார். வாங்கி 3 நிமிஷம் ஆகல, அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து போய் கிணத்துல விழுந்து அந்த புது கார் ஸ்விஃப்டோட உள்ள போய் சேர்த்துட்டார். அவரும் சேர்த்துட்டார். போய் உண்மை நடந்த சம்பவம் இது. போய் சொல்ல புது கார் வாங்கின குஷியில எடுத்தார் ஐயா, ரிவர்ஸ் எடுத்துக்கிறாரு, ஆக்சிடென்ட் அனுப்பி விட்டாரு. கிளச் அமுத்ததுக்கு பதிலாக அங்கே பின்னாடி போச்சு, 10 அடி தான் நேரம் உள்ள நட்டுக்குச்சு. ஸ்விஃப்ட் காரு, நேவி ப்ளூ கலரு, தூக்குறாங்க ஐயாவை, பணத்தோட கார் புதுசா வருது. யாருக்கு யார் எம? யாருக்கு யார் எம? சொத்து வச்சிருக்கிறோம், சுதந்திரமா நடந்துட்டு பார்க்கலாம், நடந்துட்டு பார்க்கலாம். வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாத்துக்கு தான் கவலை, அதுக்கு தான் ரோட்ல நடந்துருக்கிறீங்க.
அப்படிங்கிறான். ஆனா ரோட்ல நடந்து சந்தோஷப்படுறீங்களா பாத்தீங்களா? ஆனா அவன் ரோட்டை விட்டு அவன் வெளியே வர்றதில்ல. சும்மா ஒரு சின்ன நடிகர் தான் அவன், சைட் ஆக்டர்ன்றான். வீட்டை விட்டு வெளியே வரதுக்குள்ள 4 பேர் பிடிப்பிள்ளைன்னு பிடிச்சிக்கூட பாட்டு பாடி உள்ள பூத்துக்கிறான். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. நமக்கு கேப்பாரம் கிடையாது, வியாபாரம் கிடையாது. வந்தா கட்டுறதுல போனா தேடுறதுல எவ்வளவு ஜாலியாக சுத்துறோம். இந்த சொகை யாருக்கு கிடைக்கும்? ஆனா உனக்கு பிடிக்கல, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், என்னதான் வேணும், என்னதான் பண்ண போற. போகும்போது ஒரு கட்டு பணத்தை தலையில கட்டி, ஏமா தாய காரணியா எவ்வளோ சம்பாதிச்சேன், நான் ஒரு கட்டு தலையில கட்டி அனுப்புறேன் அப்படின்னு பொட்டியில தலையில கட்டி அனுப்புறான். நீ எதனா அந்த உலகத்துல பாடு, எதுவுமே வந்து கிடையாது. ஏன் சொல்றான் சொல்லுங்க, இது ஏன் காருன்னு? ஏன் சொல்றான் இது ஏன் காரு, இது ஏன் வீடு, இது ஏன் சைக்கிள், ஏன் சொல்றான் சொல்லு? அது வந்து கிடையாதுன்னு அர்த்தம். ஏன் அவன் செத்தா அவன் என்ன செய்யறாத தூக்கி போனது இல்லையே. அப்ப அவன் ரெண்டு தானே சொல்லுவான். ஆனா பாருங்க, நல்ல புத்திசாலி, ஏதோ அவன் போட்ட பிச்சை, ஏதோ அவன் போட்ட அப்படின்னு போயிடுவான் அவன் புத்திசாலி. ஆனா ரொம்ப ஞானிதான். இது எங்குது, இது எந்த இது சின்ன பொண்ணு சொல்லுவேன், உங்க அப்பா மீசை, எங்க அப்பாவோட ரொம்ப பெரிய யார் தெரியுமா, உங்க அப்பாவுக்கு இவ்வளோ மீசக்குது, எங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய மீசக்குது, அதான் எங்க அப்பா பெரியவர். அந்த மாதிரி இந்த உலகத்துல சொல்லி சொல்றோம். இது எந்த கடைசியில் நொந்து சாவும்போது, வெந்து சாவும்போது எது உண்டு? எதுவுமே கிடையாது உண்டு. அதான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. எதுக்குமே நீ ஆசைப்பட்டா கிடைக்கும், ஆனா கிடைக்காது கடைசி வரைக்கும். ஆனா நீ ஆசைப்பட விட ஏசப்பா மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கோ, கடைசி வரைக்கும் உனக்கு சதம், நிம்மதி, சுகம், சந்தோஷம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, கண்டத்துக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்கவே கூடாது. வாழ்க்கையில கடவுள்கிட்ட கேட்டா ஒண்ணு கேளுங்க, நிறைவா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கங்க, நிம்மதியா வச்சுக்கங்க, போதும். இவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, நோய் வந்தா பேய் வந்தாலும் நிற்க முடியாது. உங்களால ஆரோக்கியமா வச்சுக்கங்க. மனசுக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நிம்மதி கிடைக்காது. அந்த நிம்மதி கிடைக்கிறது ஒரே ஒருத்தர் தெய்வத்தால் மட்டும்தான். அந்த நிம்மதி கொடுங்கன்னு கேட்பாங்க. இது ரெண்டை தவிர எதுவுமே உனக்கு நிரந்தரமா கிடையாது, நிம்மதி கிடையாது. நீ செத்தா அதுவும் போயிடும், உன் ஆரோக்கியமும் போயிடும், நீ மண்ணுக்கு போயிடும், முடிஞ்சு போச்சு கதை. அதனால இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், சந்தோஷமா வாழ பழகணும். எத்தனை நாள் வாழ்ந்தது பிரச்சனை இல்லை, எத்தனை ஊர் சுத்தறது பிரச்சனை இல்லை, எவ்வளவு சாதிச்சது பிரச்சனை இல்லை, என்னெல்லாம் பண்ணது பிரச்சனை இல்லை, எதெல்லாம் அனுபவிச்சது பிரச்சனை இல்லை. நீ எப்படி வாழ்ந்தாய், நீ எப்படி வாழ்ந்தாய். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரக் அடிக்ட் பார்த்தோம்னா, அவன் பாரு ஒரு செகண்டும் என்ஜாய் பண்ணுவான், ட்ரக் போட்டுருவான். ஆனால் கடைசி செத்து போகிறோம் அது செகண்ட். ஆனால் ஏன் ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவ்ரி செகண்ட் நான் சந்தோஷமா இருப்பேன். எவ்ரி செகண்ட் துக்கமாக இருக்கிறவங்க பார்க்கணும், ஊரே துக்கமாக தெரியும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறவங்க பார்க்கணும், துக்கமான ஊர் சந்தோஷமாக தெரியும். பார்த்துக்கிறீங்களா? துக்கமாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் விட்டு போன கூட இருக்கும், கல்யாணம் வீடே துக்கமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு துக்கமான இடத்துல கூட சந்தோஷம் தெரியும். காரணம் என்ன, அவன் சந்தோஷப்பட கற்றுக்கொண்டான். யாருக்குள்ள? ஏசப்பாக்குள்ள. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, முதல்ல கடவுளை ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவைன்னு உனக்கு தெரியும், நீ கொடுத்துட்ட, முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உனக்கு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ஒன்று இருக்குது, என்னது? ரெண்டாவது என்னது? கேட்டா கிடைக்கும், லேட்டா தான் கிடைக்கும். கேட்டா லேட்டா தான் கிடைக்கும். எது லேட்டா கிடைக்கும்? ஆண்டவரே போர்டு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு உடனே பாஸ் ஆகிடுவியா? நீ போர்டு எக்ஸாம் எழுதுற பாஸ் ஆகிடுவியா? லேட்டாக தானே கிடைக்கும், லேட்டாக தானே நமக்கு கிடைக்கும். என் வீடு வேணும் ஆண்டவரே கேட்க பல சொல்ல தப்பு இல்லை. வீடு வேணும் கேட்க தப்பா? 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 ஆனா அதுக்காக ஊடு 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 அப்படின்னு அவர் விட்டுருவாரு. கடைசியில் ஊடுவார். உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா வரணும் ஆண்டவரே, அவங்களை நல்ல மாதிரி கொண்டு வாங்க, பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க, உங்களை நேசிக்கிறதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்கறது தப்பே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா வரணும்னு ஒரு சந்தோஷம், அவங்க நல்லா வந்து நிற்கிற ஒரு சந்தோஷம். அது உடனே நடந்துருமா? குழந்தை பிள்ளை உடனே நடந்துருமா? கல்யாணம் நடந்த பிள்ளை பெற்றுருவாங்களா?
எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது. அப்ப அது இந்த பூமிக்கு தேவையா? ஆமா, எனக்கு ஒரு சந்ததி தேவை, ஜெபம் பண்ணு. இல்லை எப்படின்னா நல்லா இருக்கும், ஜெபம் பண்ணு. அதுக்காக நீ எப்படா ஜெபம் பண்ணு, எவ்வளோ நான் ஜெபம் பண்ணு, நீ விடாம ஜெபம் பண்ணு, அது சந்தோஷம். லூக்கா 19 அதிகாரம் நல்லா கேட்க. லூக்கா 19 வாசிக்க வாசிக்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக 18 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல். சில விஷயத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபம் பண்ணணுமா? சோர்ந்து போகக்கூடாது. ஒரு பாட்டி ஜெபம் பண்ண நினைச்சா, ஆண்டவரே என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எலி தொல்லை தாங்க முடியல, என் துணியெல்லாம் கட்சி போட்டுருது. எல்லாம் கட்சி போடுறது, என் துணியெல்லாம் கட்சி போடுறது. ஒரு 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 பொட்டி மட்டும் கூட ஆண்டவரே என் துணியெல்லாம் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் வச்சான். பொட்டிக்கு இருந்துச்சான். கிட்ட வர நான் பார்த்தா என்ன போ ஆண்டவரே எங்கே பொட்டியும் கொடுத்து இருந்துச்சான். கொடுத்த பொட்டி மறுபடியும் என்ன பண்ணிச்சு? நம்ம நிறைய நேரத்தில் அப்படித்தான், உண்மையே சொல்றேன், என்ன மாதிரி ஆளுங்களாம் அப்படித்தான் நிறைய நேரத்தில் மாட்டிக்கிறோம். அது வரைக்கும் வந்துட்டு இருக்கோம், அப்பதான் நமக்கு எங்கடா தூக்கி போயிடும், நமக்கு வந்துதான் போயிடும். இப்படி ஆசீர்வாதத்தை இழந்த கிறிஸ்தவர்கள் உலகத்தில் நிறைய பேர். அதனால்தான் ஊழியக்காரர் சொன்னார், என்ன சொன்னாரு? கிடைக்கணும் ஜெபம் பண்ணியா? எதுக்காக கிடைக்கணும் ஜெபம் பண்ணு? அது உனக்கு தேவைன்னா ஜெபம் பண்ணு, அது உனக்கு தேவையில்லை அதுக்காக ஜெபம் பண்ணாத. நமக்கு என்ன வேணும் அவ்வளவு போதும். ஒருத்தர் என்ன பண்ணா சைக்கிள் ஒன்று ஜெபம் பண்ணுறாங்க, கொடுத்துட்டாங்க ஆண்டவர். சைக்கிள் ஒன்று விட்டுருவாங்க, சைக்கிள் 10 பைக் ஒன்று கூட பைக் ஓட சரி பைக்கை கொடுத்துட்டாரு. இப்போ பைக் ஓட என்ன பண்ணா கார் கொடுன்றான். இப்படியே கேட்ட போன இப்படி தேவையா? கொடுக்கறதுனால வாங்கிக்கிற கடைசியில் எங்க விடுவா அதில் போய் ஒருத்தர பண்ணனா வந்தாலாம் முடிவெடுத்த, ஐயா நானும் உன்ன மாதிரி மாறணும் அப்படின்னாலாம். ஏய் நீ எல்லாம் என்ன மாதிரி மாற முடியாது போடா அப்படின்னாலாம். இல்லையா நான் உன்ன மாதிரியே மாறிடுவேன், நீ எதனா ஒன்று பண்ணு சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல. சரி போ அங்கே பாரு, அங்கே அந்த ஆற்று ஓரத்தில் போய் அங்கே போய் உட்காந்துக்கோ, உட்காந்து நான் வர வரைக்கும் எங்கே போகாத அப்படின்னா போய் உட்காந்தாலும். 1 வருஷம் ஆச்சு போவே இல்லை. 1 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறாரு, ஆற்று ஓரத்தில் ஒரு பண்ணையார் நின்றுக்கிறாரு. என்னது? ஒரு பண்ணையார் நின்றுக்கிறாரு. அப்போ அந்த முனிவர் இப்படி பார்த்தாங்க. அவங்க கேட்டாங்க அந்த பண்ணையார், என்ன முனிவரை என்ன பார்க்குறாரு? இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே போய் விட்டேன் இதுன்னு சொன்ன, அவன் இருப்பான்னு சொல்லி வந்து பார்த்தேன், அவங்க இல்லை. உடனே அவன் சொல்லலாம், அவன் யாரும் இல்லை பண்ண முனிவரை நான் தான் அப்படின்னா. ஓஹோ நீ எப்போ பண்ணையாரான? இல்லை முனிவரை நீ என்னை விட்டது உண்மைதான், விட்டா நீ நான் கண்ணு முன்னே 2 லெனின் கிளாத் கட்டியிருந்தேன் பார்த்தியா, அதை கண்ணு முன்னே பண்ணது ஏதோ 4 மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு கிளாத் எடுத்து அங்கே போட்டேன், காய போட்டேன், இன்னொன்று கட்டினதை. அப்புறம் அது டெய்லி குளிக்க போகும்போது என்ன பண்ணுவேன், அதை ஒன்று காய போட்டு ஒன்றை கட்டிக்குவேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கருக்கு முறுக்குன்னு பார்த்தா அங்கேருந்து ஓட்டையாயிட்டுச்சு. பார்த்தா எலி வந்து என்ன செய்துச்சு, கடிச்சிருச்சு. ஐயோ இந்த எலி கடிச்சு போச்சே, இதுக்கு எதனா ஒரு பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பூனையை கொண்டு வந்து விட்டேன். அந்த பூனை அந்த எலியை சாப்பிட்றது பார்த்தாம மியா மியா மியான்னு கத்தினுச்சு. ஏன்னா அந்த பூனைக்கு பால் ஒன்று வச்சுட்டு ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்து விட்டேன். அந்த மாடு என்ன பண்ணிச்சு, திடீர்னு இருக்கும் பால் கொடுக்க திடீர்னு காணாம போயிடும். அவனுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டேன். அந்த ஆள் என்ன பண்ணுவோம், திடீர்னு காணாம போயிடுவான்னு இன்னொரு ஆளை கொண்டு வந்து விட்டேன். இப்படியே 2 பேர் 4 பேர் ஆனானுங்க. ஏன்னா நாங்கள் சும்மா உட்காந்து எப்படி மாடை பார்த்துக்கிறதுனானுங்க. அதனால் வயக்கார விட்டேன், வயலில் வேலை செய்து விவசாயம் பார்த்தானுங்க. அவனெல்லாம் பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால் நானே என்ன ஆகிட்டேன், மேனேஜர் ஆகி பண்ணையாரா மாறிட்டேன் அப்படின்னா. நான் உனக்கு அன்றைக்கே சொன்னேன், நான் உன்னால் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கைறது இப்படிதான். பேராசை மனுஷனை விடாது. ஆனால் நான் புத்தகம் ஆகிடணும், நான் சன்னியாசி ஆகிடணும், நான் முனிவர் ஆகிடணும்னு சொல்லி ஆசை முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கேட்கணும் அது கேளு, அது கேட்குற மாதிரி கேளு, நீ கேட்டா கண்டிப்பா தருவேன், ஒன்றும் விழா முடியா கூட கேளு தர அப்படின்னு தான். ஆனால் சோர்ந்து போயிடாத. என்னது? நீ சோர்ந்து போயிடாத. எப்படி சோர்ந்து போக ஜோம் பண்ணுறது? வாசிப்போம் 18 வாசிக்க.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே, நல்ல கவனிங்க, ஒரு கதை சொல்றாரு அவரு. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவன். யார் அவன்? ஒரு நியாயாதிபதி. அவன் யாரும் பயப்பட மாட்டான்? கடவுளுக்கே பயப்பட மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? இப்ப அந்த மாதிரி ஆட்களை இப்பெல்லாம் எல்லாம் எதான் பார்ப்பீங்க. கடவுளுக்கே பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், மதிய மாட்டான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். யார் இருந்தது? ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பிராது. அவன் சொல்றான், அவங்ககிட்ட போய் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்ய. அவன் என்ன பண்ணான்? செய்யணும்ல. பாருங்க, அவன் என்ன பண்றான்? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அவனுக்கு என்ன செய்யல? போய் நாளைக்கு வா. நம்மள யாராச்சும் பார்த்து நாளைக்கு வா சொல்ல என்ன பண்ணுவோம்? நம்மள யாராச்சும் ஒரு இடத்துல போய் ஏதாவது நியாயம் கேட்கறதுக்கு போறோம். நாளைக்கு வா 4 மணி சொல்ல என்ன பண்றேன்? அதை போனே ஒரு பொண்ணாக்கு இவனை நம்பி வந்த பாரு. நான் ஒரு மணி மேலே போக மாட்டேன், 2வது மணி மேலே கேட்பேன். போனதே எங்கேயாச்சும் குழப்பாச்சு, நான் பார்த்துக்கிறேன், போனது அவளை கூட பரவாயில்ல அப்படின்னு எடுத்து வந்துருவேன். ஆனா இருந்த அம்மா அவனை விடவே மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நான் கடவுளுக்கும் பயப்படல, மனுஷனே மதியம் தெரிஞ்சு கூட இந்த அம்மா என்கிட்ட வந்துகிட்டே இருக்குதே. சரி, அப்பனா இந்த அம்மா இனிமே வராதுக்கு நான் எதனா ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி அந்த நியாயாதிபதி என்ன செய்தா? நல்லது செய்தாங்க இந்த அம்மாவுக்கு. இது ஆச்சரியமா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏசாமி சொல்றாரு, அப்படிப்பட்ட அநியாயம் உள்ள நியாயாதிபதியே ஒரு அம்மாவுக்கு நல்லது செய்யும்போது உன் பரலோகத்தின் பரமபிதா நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்கிறேன். எவ்வளவு நல்ல கடவுள் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அப்படிப்பட்ட அநியாயம் உள்ள நியாயாதிபதியே நல்லது செய்வது நான் செய்ய மாட்டான். அப்ப என்ன கேட்கணும்னா, ஜெபிக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். சில விஷயம் உனக்கு தேவை, நீ ஜெபம் பண்ண, அந்த தப்பே இல்லை. ஆனா தேவை இல்லாததுக்கு என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ண கூடாது. அதான் நான் சொல்றேன், 3வது ஜெபம். நீ கேட்டா கூட என்ன செய்ய? சில நேரத்தில் கிடைக்காததுக்கு ஜெபம் பண்ணாது, கிடைக்காததுக்கு ஜெபம் பண்ணாத. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும். 7 முடிச்சிச்சு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கீழே வாசிக்கும் போது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றார், கேளு கொடுக்குற, என்ன செய்யற? கொடுக்குறேன். தேடு, நீ என்ன செய்வ? கண்டடைவ. தட்டு, உனக்கு திறக்கப்படும். இப்ப அந்த கோழிய ஏனென்றால் கடவுள் கரெக்டா செய்வாங்க. ஆனா அது கீழே பாருங்க என்ன நடக்குது. இப்பதான் ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு இவா வந்து அப்பத்தை கேட்குது. இவா அப்பத்தை கேட்கிறார் அவங்க அப்பா கிட்ட. உடனே அவரு இந்த கல்லு கொடுத்தாதான் எப்படி இருக்கும்? இந்த கல்லு அப்படின்னா என்ன சொல்றீங்க? மாட்டில போட்டுருவேன். கரெக்டா சொல்ல அப்பத்தை கேட்டா என்ன கொடுத்தாங்க? கல்ல கொடுக்குறாரு. இது பெரிய லொல்லு இல்ல. அப்புறம் அப்பத்தை கேட்டா கல்ல கொடுத்தா என்ன போடுவோம்? மட்டையில தான் போடுவான். சரி, அடுத்து சொல்லுவா. மீனை கேட்டா இவன் மீனை கேட்கிறாரு.
அவங்க அப்பா புஷ்ஷுன்னு நாக பாம்பை எடுத்து கையில் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான் இது. புஷ்ஷுன்னு பாம்பு அப்ப அப்பதான் கேட்கிற தன் பிள்ளைக்கு மீன் எடுத்து பாம்பு எடுத்து கொடுப்பாரா? பாம்பு கொடுப்பாங்களா? வாசிக்கிறோம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ உன் பிள்ளை அப்போ கேட்போம், நீ கல்லு கொடுப்பியா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பியா? முட்டை கேட்டா தேவை கொடுப்போமா? கொடுப்போமா? முட்டை கேட்டா தான் தேவை அப்படி கொடுப்போமா? எப்படியாப்பட்ட ஆளையா நீ? தேவை கேட்காத. இன்னைக்கு நம்மளாம் எப்படி தெரியுமா? அப்பத்தை கேட்கறதுக்கு பதிலாக சகோதரி கல்ல கேட்டு உட்காந்துக்கிறோம். எது அப்போ எது கல்லுன்னே தெரியலையே. மீனை கேட்கறன்னு சொல்லி எதை கேட்டு உட்காந்துக்கிறத? சனியனை தூக்கி பனியில விட்டுக்கிறது, அது குழையுது, குத்துது, கடிக்குது, என்ன பண்றது? இவருதான் எனக்கு வேணும். இந்த வாலிப பசங்க கேட்கறது, இவர்தான் எனக்கு வேணும், இவருதான் எனக்கு வேணும். வந்தவொடனே தான் ஒரு செவரு அவ்வளோ பெருசு. ஏன்னா அந்த பவர் வந்துச்சு, அப்புறம் தான் தெரியும். தேவையில்லாத கேட்கறது, இதுதான் வேணும், இப்படிதான் வேணும்னு கேட்கறது. பிடிவாதமா கேளு, கொடுப்பாரு. ஆனா என்ன கொடுப்பார் தெரியுமா? 106 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 106:15. அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். அவருடைய ஆத்துமாக்களிலோ என்ன அனுப்பிட்டாரு? நீ கேளு, கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சொல்றது நீதான். குடிவாதமா வேணும் 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 வேணும்னு கேளு, கொடுப்பாரு. அப்புறம் ஏன்டா இதை கேட்டோம், ஏன்டா இதை கேட்டோம், ஏன்டா இதை கேட்டோம்னு காலமெல்லாம் உட்காந்து என்ன செய்யணும்? ஒரு நாள் என் வீட்டுக்காரம்மா கேட்டேன், நீ என்ன வேணும் வேணும்னு கேட்டிய. எங்க வீட்டுக்காரம்மா சொல்றான், என்ன சரி வாழ விடு அப்படின்றா. யார்கிட்டயே பண்ண என்னடி பண்ண? நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஆனா உன்னை கேட்டுக்க கூடாது. எத்தனை பேர் தெரியுமா வெளியே போய் சொல்றதுல உள்ளவே தெரியாம கேட்டுட்டா. இவனை இந்த படுப்பாங்க, நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேனா, இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சா, தெரியாம கேட்டா. யாருதான் கேட்டணும் தெரியலடா அப்படின்னு அழுறவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? பிரிச்சு விழுந்து அப்ப என்ன கேட்டான்? மீனை கேட்டா என்ன செய்யறது? பதிலா பாம்பை கேட்கறது. முட்டை கேட்கறது பதிலா எதை கேட்கறது? தேவை கேட்கறது. இது தாண்டி நீங்க நிறைய கிறிஸ்துவர்கள் படாத பாடு சொல்றது. பேஜாராகி போச்சுடா, பேஜாராகி போச்சு. ஏன் தேவையில்லாத கேட்கறது வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க. வாழ்க்கையில் அதுதான் எதையுமே கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது. கடவுள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எதை கேட்கணும்னு கேட்க தெரியாது. நமக்கு எதை கேட்கணும்னு கேட்க தெரியாது. அதான் கடவுளுக்கு கேட்கறது, இறைவா சுத்தமாக தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சா வாழ்க்கையில, அந்த பிரச்சனைக்காக கடவுள்கிட்ட போ வேண்டாம்னு சொல்லல. கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குமா? இந்த பிரச்சனையை எனக்கு எடுத்து போடுன்னு கடவுள்கிட்ட கேட்காம, இந்த பிரச்சனையை சமாளிச்சு தாண்டி போறதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னு கேட்கணும். ஏன் தெரியுமா? உனக்கு வர பிரச்சனை தான் உனக்கு வரும். உனக்கு பிரச்சனை வரலன்னா நீ மனுஷனே கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை வேணாம், எனக்கு இந்த கஷ்டம் வேணாம், எனக்கு இந்த கவலை வேணாம், எனக்கு இந்த பாரம் வேணாம், இந்த மனபாரம் எனக்கு வேணாம், இதை என்னால தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிற சொன்னா அது நீ நினைக்கிற தப்பான கணக்கு. நான் சொல்ல புரியுதா? அது நாமளா எடுத்துக்கிற தப்பான கணக்கு. ஏன் தெரியுமா? உன் தோல் எவ்வளவு பெருசு தூக்க முடியும்னு அந்த இறைவனுக்கு தெரியும். அந்த சுமைய ஒருவேளை நீ பார்த்துட்டு இதை தூக்க முடியாது நீ நினைக்கலாம், ஆனா அதை தூக்க முடியும் உன்னை படைச்ச இறைவனுக்கு
எனக்கு தெரியும். அதனால அதை அனுமதிக்கும் போது அந்த தூக்கம் தயக்காத. அந்த தூக்கம் தான் இறைவனுடைய அன்பு உனக்கு தெரியும். சொல்ல அப்ப பிரச்சனை வந்தோட ஏன் பிரச்சனைன்னு கேட்காத. அது உன்னோட முட்டாள்தனம். உன்னை நம்பி உன்னால சமக்க முடியும் தான் கொடுத்திருக்காரு. நீ சுமை தாங்கியா இருப்பதா கொடுத்திருக்காரு. உன்னை நம்பினா நீ அவருக்கு நல்லவனா இருப்பதா கொடுத்திருக்காரு. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தான் கொடுத்திருக்காரு. அவரை மறுதளிச்சுட்டு அவரை விட்டு தூரம் வளர்த்து உனக்கு பிரச்சனையை கொடுக்கல. அவரோட நீ நெருங்கிய வாழ்த்துக்கு தான் அனுமதிச்சிருக்க. யோபு நினைச்சிருந்தாரா என்ன பண்ணிருப்பாரு? 10 பிள்ளை செத்து போச்சு. கொண்டாடி படுத்தாங்க, சாப்பிட எல்லாத்தையும் இறந்துட்டாங்க. அந்த தெய்வத்துக்கு யோபு கதை எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அத்தனையும் திவாலாக்கிட்டு யோபு அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்க, போடாடே போடாடே போடா வட்டா கடவுள் போயிடு அப்படின்னு இருப்பாரு. வராத்துக்கு முன்னாடியே நமக்கு வழியில் படுத்தியே நம்மளாம் தகுதி இல்லாத கிறிஸ்தவர்கள், வெட்கப்பட வேண்டிய கிறிஸ்தவர்கள், கேவலமான கேடு கட்ட கிறிஸ்தவர்கள், பிரச்சனையை பார்த்து பயப்படுற கிறிஸ்தவர்கள். இந்த தோல் எவ்வளவு பலன் உனக்கு தெரியாது, நான் படைச்ச தெய்வத்துக்கு தெரியும். அனுமதிக்கும் போது நன்றி ஆண்டவரை மட்டும் சொல்லிப்பாரு. இந்த மாதிரி கிறிஸ்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்ட, நீ வணங்குற கடவுளை நீ சரியா புரிஞ்சுக்கல. யோபு 34:23 வாசிக்கல. யோபு 34:23. மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினது ஒன்றையும் சுமக்க மாட்டார். எப்படி நீ போய் அவர்கிட்ட என்ன ஆண்டவரேன்னு கேட்கிற அளவுக்கு நீ தாங்க முடியாத ஒன்னும் உன் மேல என்ன செய்ய மாட்டாரு? இந்த மாதிரி கடவுளை நீங்க எங்க பார்க்க முடியும்? இந்த மாதிரி கடவுளை எங்கம்மா பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும் சொல்லுங்க. ஐயோ ஐயோன்ற பிரச்சனையே இல்லை. ஐயோ சில பிள்ளைங்க பாருங்க, அவங்க அப்பா அடிக்கிறது குச்சத்தோட போதும் ஐயோ எம்மான்னு வந்துடும். பார்த்துக்கிறீங்களா சில பிள்ளைங்க? பார்த்துக்கிறீங்க? இப்படி குச்சி எடுத்துட்டு அது ஊரே கூட்டிடும். ஐயோ வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வரும். அதை பார்த்துட்டு மறந்து பயந்து ஓடக்கூடாது. எதை பார்த்து நீ பயந்து ஓட்ட தெரியுமா? பாவத்தை பார்த்து தான் மறந்து பயந்து ஓடணும். நம்மளுக்கு பாவத்தை பார்த்தா பயப்படவே மாட்டான். தேவையில்லாத ஒரு இருட்டில் ஏதாச்சும் குச்சிக்கிட்ட போதும் கத்திடுவான். ஒரு சத்தம் வந்துடக்கூடாது. ரைட்ல தூங்கும்போது கதவு டப்புன்னு ஆடிடக்கூடாது. ஏன் எம்மா என்ன கதவை ஆடுதேம்மா அப்படின்னுவான். திடீர்னு அது ஒரு எல்லாம் அசிச்சிடக்கூடாதா அப்படின்பான். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட மாட்டான். எதுக்கு பயப்படக்கூடாது அது பயந்து உட்காந்து. பார்த்தீங்களா? அண்ணன் சொன்னாரு, கல்லை கேட்குறியா மீனை கேட்குறியான்னு உனக்கு தெரியல. நீ அப்பத்தை கேட்குறியா பாம்பு கேட்குறியான்னு தெரியல. நீ என்ன கேட்குறன்னு உனக்கு தெரியல. நீ கேட்கறது சரியா கேட்கு. உனக்கு நீ கேட்கறதுக்குள்ள நான் கொடுத்துறேன். உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல. டெய்லி உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியுமே. நீ எதுக்கு போய் டெய்லி இன்னும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் ஏன் கேட்குற? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜாப் பண்ணவே தெரிஞ்சதில்லை. ஏன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் முட்டி பண்ணல, எனக்கு அத்தை பண்ணு, எனக்கு இத்த பண்ணு, எனக்கு அப்படி பண்ணு, எனக்கு இப்படி பண்ணு, எனக்கு அவனை காப்பாத்து, எனக்கு இவனை காப்பாத்து. ஜெபமா நான் சுத்தமா வாழறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் நான் பாவம் செய்யாம வாழறதுக்கு ஒரு சான்ஸ் அழு. எனக்கு கோபம் வந்தாங்க பொறுமையா சான்ஸ் அழு. யார் என்னை திட்டாலும் என்னை தாங்கிக்க சான்ஸ் கொடுத்தாங்க. என்னை அவமானப்படுத்துறான்னு நான் தாங்கிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. உண்மையா வாழறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க.
உத்தமனா வாழ்றதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குறாங்க, நீதிமானா வாழ்றதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குறாங்க, பரிசுத்தமானா வாழ்றதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. நான் செத்தாவும் பரலோகம் வரதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. நான் சாவுறது எனக்கு தெரியப்பட்டாங்க. நான் மனம் திரும்பி நல்லவனா வாழ்ந்து சாவுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி ஜோமனு நம்ம அது இப்போ சொன்னதுல ஏதாச்சும் சொல்லி ஜோம் பண்ணி அழுதுகிறோமா? அதனால இன்னும் விடியலுக்கு வரல நம்ம வாழ்க்கையில், இன்னும் விடியல் வரல நம்ம வாழ்க்கையில். நீ மாறிப்பாரு, உன் வாழ்க்கை மாறிடும். நீ மாறாம எப்படி வாழ்க்கை மாறும்? நீ மாறல, அதான் வாழ்க்கை மாறல. உன்னை பார்த்தா என்ன மாதிரி திரும்ப இருந்தாலும், எப்படி இருப்பா திரும்ப இருந்தாலும், கிறிஸ்தவ சொல்றதுக்கு அவ்வளவு கேவலமா இருப்பாங்க இருந்தாலும். ஆனா இப்ப போய் பாருங்க, அவரை ஒண்ணுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வாடாதையா. அதுதாங்க இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்க. அதான் தாங்க நம்மளாம் பைபிளை தூக்கிட போறதுல இந்த மாதிரி இந்த அம்மா தூக்கி போது பைபிள் பேச நம்ம கெட்ட வார்த்தை போய் பாரு, தாங்க முடியாதுங்க. ஐயா பைபிள் தூக்கிட்டு போறாரு, அவர் போறது தாங்க பைபிள் தூக்கி போறது. ஆனா பேசாப்பார் பேச்சு கத்தி சத்துறாங்க. அண்ணா மாதிரி பேச்சு பார்த்தா திரும்ப நல்லா சொல்லி உன் மனைவி முதல் நினைச்சு சந்தோஷம் பண்ணுவோம், உன் பிள்ளைங்க ஒன்று நினைச்சு சந்தோஷம், உன் மனைவி ஒரு பிள்ளைங்களே ஒன்று நினைச்சு சந்தோஷம் பண்ணனா நீ அதுக்கு தகுதியானவனே இல்லைன்னு தான் அர்த்தம். என் மனைவி என் பிள்ளைங்க நினைச்சு சந்தோஷம் பண்ணணும். என்னை ஏன் சிரிக்க வச்சிருக்காங்க? நம்முடைய வாழ்க்கை நம்ம வீட்டில் தான் முதல்ல. நான் அடிக்கடி கேட்பேன், இது உங்ககிட்ட உங்கள் கண்ணாடி யாருமா? உன் கண்ணாடி யார் தெரியுமா? உன் கண்ணாடி யார்? உன் கண்ணாடி யாரு? அம்மா சொல்லுங்க. உங்கள் கண்ணாடி யாருமா? உங்கள் வீட்டுக்காரர் தான் உங்கள் கண்ணாடி. வீட்டுக்காரம்மாக்கு யார் கண்ணாடி? வீட்டுக்காரர். வீட்டுக்காரருக்கு யார் கண்ணாடி? வீட்டுக்காரம்மா. உங்க வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட சரியா இருக்கிறாங்கன்னா நீங்க சரியானவர்னு அர்த்தம், இல்லைன்னா நீ லூசுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவன் அர்த்தம். அது தப்பி தவறி மென்டல் கூப்பிடுச்சுன்னா போச்சோம், ஒரு ஜென்டலே போயிடும். ஒண்ணும் இது வீட்டுக்காரங்க மென்டல் அப்படின்னு கூட பார்த்துக்கோம். அதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் உங்களை எருமாடு அப்படின்னு கூட பார்த்துக்கோம். எருமை மாடு. ஒரு வீட்டுக்கு போனேன், ஐயா உங்க வீட்டுக்காரம்மா எங்க அப்படின்னு. அதான் உள்ளக்கு அப்படின்னாரு. ஏன்னா என் உள்ளக்கு கூப்பிடியாங்க. ஏன் பீட எப்படி கூப்பிடுறாரு? நான் சொல்ல பீடை நீ கூப்பிடுற பாடன்னு கூப்பிடு. அவன் பாடையில போவான், பாடன்னு கூப்பிடு, எனக்கு பீடன்னு கூப்பிடுறேன். அது கூட சேர்ந்தான். நீ வேற யார் அந்த பீடையில பீடை கூட நீ வேற பாடையில வச்சு அனுப்பி வைப்பாங்க. ஜோமனாதிகள தயவு செய்து என்ன அற்புதம், என்ன அற்புதம். நீ நினைக்கிற அற்புதத்தோட வேலை செய்யலாம் தெரியுமா? நீ நினைக்கிற அற்புதத்தோட வேலை, நீ மாறின அற்புதம் நடக்காது. அப்படி நினைச்சா சாத்தா கொடுத்துருவோம் உனக்கு. ஜாக்கிரதை. எதுக்காக சொல்ல? வல்லமை அக்கினி ஊத்துனா, அபிஷேகம் பண்ணுனா. குணமாக்குற வளர்த்த கொடுங்காண்டவரே ஜோம் பண்ணது பிரச்சனை. உன் உள்ளத்துல உட்காந்துக்கிற நோய்க்கு இது பாரு, பொறாமை, பெருமை, பொருளாசை, அகந்த, இருமாப்பு, கர்வம், நாலு, அந்த பேயை விரட்டுறதுக்காக ஜோம் பண்ணு. அந்த நோயை விரட்டுறதுக்காக ஜோம் பண்ணு. உண்மை உள்ளவராக, நேர்மை உள்ளவராக, நன்மை உள்ளவராக, பண்புள்ளவராக, அன்புள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, தயவுள்ளவராக, கருணை உள்ளவராக நீ இருப்பதற்காக ஜோம் பண்ணு. இல்லை சொன்னா இவைகளெல்லாம் சாத்தா கொடுக்க மாட்டான்.
எதை கொடுப்பான் தெரியுமா? உனக்கு வல்லமை கொடுப்பான், அபிஷேகம் கொடுப்பான், அக்கினி வல்லமையை கொடுப்பான். ஆனா எதை கொடுக்க மாட்டான் சாத்தான்? ஐயா எதை கொடுக்க மாட்டான் ஜெகவையா? அன்பு, உண்மை, நேர்மை, நியாயம், பாசம், இறக்கம். அந்த எத்தனை முறை அழுதுருக்க தெரியுமா இதை நினைச்சு? தூக்கூடாது, தூக்கூடாது. இந்த இடத்துல உட்காந்து நீ மாறுறதா தூக்காத, தூக்காத. உனக்கு மாறுன்ற மனசு சொல்ல தூக்காத. நீ சும்மா நீ எதெல்லாம் கேட்டாரு அதெல்லாம் வேஸ்ட். அது வேற இது வேற அப்படி வேற வேஸ்ட். உன்னை மாத்திக்கிட்டு நீ பரலோகம் போறது மட்டும் கேட்ட, அதான் ரியல் டேஸ்ட். அதான் ரியல் டேஸ்ட். நான் பரலோகம் போறேன், என்ன மாத்து. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேவை. வேற எல்லாம் நம்ம என்ன செய்யறது தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தையும் தேர்றதில்லை, அவருடைய நீதியும் தேர்றதில்லை. ஆனால் மிச்சம் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும். எப்படி வரும்? எப்படி வரும்? அவன் சொன்ன மாதிரி போதும், அவன் சொன்ன மாதிரி போதும். உன் ஜபம் கேட்க போகிறோம். நான் நிறையெல்லாம் முட்டி போய் ஜோம் பண்ணுறதில்லை. நான் வந்து ஜோம் பண்ணுறது எதுன்னு தெரியுமா? என்ன மாற்று, என்ன மாற்று, என்ன மாற்று. நான் ஜோம் பண்ணுறதுலாம் என்ன மாற்று, என்ன மாற்று. இந்த ஏழையை கொஞ்சம் காப்பாற்று, இந்த ஏழையை கொஞ்சம் காப்பாற்று, அந்த வியாதியை காப்பாற்று, அந்த ஊழியக்காரனை காப்பாற்று, அந்த கொஞ்சம் காப்பாற்று, அந்த அம்மா என்கிட்ட டெய்லி அழுகுது, அதை கொஞ்சம் காப்பாற்று. அது சரி தெரியும் எனக்கு, நீ காப்பாற்று. அதுக்கு இறக்கத்தை காட்டு. நான் ஒன்றா சொல்கிறேன், அதுக்கு இறக்கத்தை கொஞ்சம் காட்டு. ஒரு பணக்காரக்காரமா என்கிட்ட பேசும், ஐயா சொல்லி சோம்பிட்டு போகும். அது கோயிலுக்கு வராது, உள்ள வராது. ஐயா சோம்பிட்டு போகும். நீங்கள் சோம்பலாம் என்னால் நடந்தது. ஐயா அந்த அம்மா பேசு, அந்த அம்மா பேசு. ஒரு நாள் ஒரு கோயில் இன்னைக்கு கொஞ்சம் மன்னிச்சு எல்லாத்தையும் போயிடுது. என்கிட்ட எப்போ பார்த்தாலே கேட்குது. நான் ஊழியக்காரன் நினச்சி ஏதோ நம்பிக்கை கேட்குது. நான் ஒரு நாள் சத்தியத்தை சொன்னேன், ஒரு சான்ஸ். யாருக்காக வேணாலும் ஜோம் பண்ணினே பரவாயில்ல. ஆனா உனக்காக நீ ஜோம் பண்ணப்பட்டோம், உனக்கு என்ன வேணும்னு உனக்கு கேட்காத, உன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு உனக்கு கேட்கு. ஏன் கேட்டா உனக்கு என்ன தேவையோ அதை உன் தெய்வம் ஒரு நாள் குறைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். என்ன விரும்ப எல்லாம் என் பிள்ளைக்கு நான் செய்வேன். ஏன்னா என் பிள்ளைய நான் உண்மையிலே செய்வேன். வளர்ந்துருக்கிற எங்கள் அப்பனே எனக்கு அப்பனா இருக்கு. எனக்கே எவ்வளோ பாசம் இருக்குது. அவங்கள படைச்சு என்ன படைச்சேன் அப்பனுக்கு எவ்வளோ பாசம் கேட்பேன். நம்மளை மாற்றிக்கோங்க, நம்மளை மாற்றிக்கணும். ஜப்பம் பண்ணுவோம். எப்படி சொல்லணும்னா, அப்பா எனக்கு எல்லாம் தேவைன்னு கொடுத்துக்கிறாங்க, எனக்கு நன்றி மட்டும் சொல்லணும். ரெண்டாவது ஜபம் பண்ணுவது, அது உங்கள் சித்தமெல்லாம் கொண்டாடுறாங்க. இல்லை நினச்சது கொடுக்காது. மூணாவது ஜபம் பண்ணுவது, நான் தயவுசெய்து நீ விரும்பாத நான் கேட்கக்கூடாது, நீ வெறுக்கிறத நான் கேட்கக்கூடாது, உங்களுக்கு சித்தம் இல்லாத நான் கேட்கக்கூடாது, உங்களுடைய விருப்பத்தை மட்டும் கேட்குற மாட்டேங்க கூடாது. என்னை மாற்றாங்க, என்னை மாற்று உன்னை போல நினைச்சு சொல்லி கேட்பாப்போம். பாருங்க, நம்ம ஜபத்துக்கு பவர் சார்ஜ். நீங்க போய் நில்லுங்க, பேய்க்கா ஜோபம், பேய் ஓடி. நீங்க போய் சும்மா நில்லுங்க, பேய்க்கா கை வைக்கிறோம், பேய் ஓடி. நீங்க போய் நில்லுங்க, ஜோம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும் அந்த வீட்டுக்கு. நீங்க போய் நில்லுங்க, உங்களை பார்த்து சர்ச்சுக்கு வந்து நிறைய பேசுறேன். இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன். அதனால் நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.